நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்து இந்த செய்தி நீங்கள் ரசிக்கவே முடியாது, ரசிக்கவே முடியாது. யூ கேனாட் என்ஜாய் திஸ் sermon when you are under law. அதனால தான் இயேசுவின் போதனைகள் பரிசேயர்களுக்கு எரிச்சலாக இருந்தது. சிம்சோன் பிடிச்சவங்களும் கை தூக்குங்க. எனக்கு என்ன குழப்பம்னா, இவங்க எல்லாம் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியும் இவர்களுக்கு இவ்வளோ ரசிகர் கூட்டத்தை தேவன் வச்சிருக்காருன்னா கை தட்டுங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது தேவன் அவனோடு கூட இருந்தார். சார் என்ன சார் கொடுமை இது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பெர்ஃபெக்ஷன் மேலே அசைவாடலை, குறைவுகள் இருக்கிற இடத்துல அசைவாடுறாரு. நான் யோசித்தேன், தாவீது என்ன ஆண்டவரே இவங்க இவ்வளோ பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது சொன்னார், அவனை எனக்கே பிடிக்கின்றான்ற. இந்த திருகல் வேலை பண்ணுறவங்களை விட இன்னசென்ட்டாக இருக்கணும். இன்னைக்கு காலையில் பாரதியார் கவிதை வாசித்தேன். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லி வீரரடி. நீங்கள் உங்களை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. எத்தனை பேர் சாலமனை ஹீரோன்னு சொல்றீங்க? பைபிள் ஹீரோஸ் லிஸ்ட்ல இருக்காரா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் தாவீதை ஹீரோன்றீங்க? பைபிள் ஹீரோஸ் லிஸ்ட்ல வரானா இல்லையா? நான் கேட்டேன், ஆண்டவரே வில்லை ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், உத்தம வில்லன். ஒரு தடவை நான் 1991 நான் அபிஷேகம் பெறேன். அபிஷேகம் போட்டோன்னா ராபா காபா பாபா பாரி பாபா பா நன்னிய பாசையில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ பார்த்து ஒருத்தர் வந்தார். வெளிப்புறத்தில் தவளைகளின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்குது அப்படின்னாரு. என்னடா புதுசாக வந்து என்ன சொல்ல வரீங்க? இன்றைக்கி நிறையா பேருக்கு ஒரு 10 இளைஞர்களை உட்கார வச்சு பேசுகிறாரு. பரிசுத்த ஆவி வரல, தவளையின் ஆவின்ட்டாப்புல. தவளைன்னா என்ன? ஒரு தவளை கத்துனா எல்லா தவளையும் கத்தும் அப்படின்னு ஒன்று. அப்போதான் நாங்களும் அபிஷேகம் பெற்று ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே தேவன் ஒருத்தர் அனுப்பும்போது பிசாசு ஒருத்தர் அனுப்புகிறான். இது ஒரு டாக்டரின். அதை பரிசுத்தாவி கிடைக்காதவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டினாமினேஷன் வச்சு அந்த டினாமினேஷன்லேருந்து பரிசுத்தாவியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த செய்தியாக தேடுறாங்க. ஒரு வாரம் நம்ம அந்நிய பாஷையே பேசலை சார். எனக்குள்ள குழப்பம் ஆயிடுச்சு. ஓ ராபா ஷாபான்னு தொடங்கும் போது அப்படி தவளை கத்துற ஃபீல் எனக்கு வந்துருச்சு. காந்தியடிகளுக்கு வந்து இந்த ஆடு சாப்பிட்டோன்னா வயிற்றுக்குள்ளே ஆடு கத்துற மாதிரி கனவு அந்த மாதிரி நமக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சு. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைபிளை திறக்கும்போது ஒரு சீனியர்கிட்ட கேட்டேன், இப்படி சொல்கிறாங்களே என்னென்னு. அப்போ அவர் சொன்னார், உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவன் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்கிற தன் பிள்ளைக்கு தேளை கொடுப்பானா? நீ என்னடா கேட்டேன்னாரு. நான் பரிசுத்தாவி கேட்டேன். அப்புறம் எப்படி அந்த ஆவியை தருவார்? இதை சொல்லிட்டு கீழே என்ன தெரியுமா எழுதுறாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்தருள்வது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவி, தூய ஆவி, உங்கள் பரமபிதா உங்களுக்கு தந்தருளி இருப்பது தூய ஆவி, பரிசுத்த ஆவி. There is no more confusion. அதான் முதலாவது நீங்க பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் யாருன்னு தெரிஞ்சுட்டு பைபிளை படிக்கணும்.
புரிந்து கொள்ளுதல் முக்கியம். நேற்று ஒரு கடையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் ஸ்டீவன் அண்ணே, சாம்கன் பேர், வெனிஸ் பேர்லாம் உட்காந்துருக்கும், ஆண்டனி உட்காந்துருக்கும்போது ஒரு வார்த்தை என்னென்னா, சாம்கன் சொன்னார், புரிந்து கொள்ளுதல் முக்கியம். ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறாம அவர் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. நடுவில் தண்ணி பாட்டில் இருக்குது. அப்போ தான் நான் சொன்னேன், ஸ்டீவன் அண்ணே திடீர்னு இந்த தண்ணி பாட்டில் தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி இருக்கிறவர் சொன்னார்னா, இந்த தண்ணியை கொஞ்சம் தான் இருக்குது, அவருக்கு வேணும்னு சொல்கிறார் போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பையனோ பிள்ளையோ நண்பரோ உட்காந்துருக்கும்போது குடிக்காதீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன மீனிங் எடுப்பீங்க? ஏதோ தண்ணியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். பைபிள் வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்வதற்கு முன்பாக தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு அப்புறம் பைபிளை படி. ஐயத்தட்டு ஆமென். தேவனை புரிந்து கொள்ளாதவர்கள் பைபிளுக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது. வேதத்தின் வழியாக தேவனை புரிந்து கொள்வது, தேவனை புரிந்து கொண்டு வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் அவர் என்ன ஐடியாவில் அதை பேசுறாரு அப்படின்றது தெரியும். நீயோ கடன் வாங்காது இருப்பாயின ஒன்று, கடன் வாங்கினா பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு பேச மாட்டாங்க. எப்படி கடன் வாங்கினா நீயோ கடன், ஏன்னா அவனை பொறுத்தவரை கர்த்தர்னா கட்டளை கொடுக்குறவர் தான். அதனால பார்த்துக்க, நீயோ கடன் வாங்கக்கூடாது 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 வாங்கக்கூடாதுன்ட்டேன். வாங்கினே பரலோகத்துக்கு போக மாட்டேன், உடனே செட்டில் பண்ணிடு. செட்டில் பண்ண முடியலையே சார், அவ்வளோதானே. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்ன சொன்னார், நீயோ கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வாங்க மாட்டேன்னு சொன்னா, நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இது கட்டளையே இல்லை. முதல் அவரை புரிஞ்சுக்க. அவர் உன்னை கூப்பிட்டு சொல்கிற தோளில் தட்டி கொடுத்து, இனி வாழ்க்கையில் நீ கடனே வாங்க மாட்டடா, அங்கே வா ஐயா, நீ கடன் கொடுப்படா, நாடுகளுக்கு கொடுப்பாய். தேவனை புரிஞ்சுக்கிட்டா தேவன் சொல்கிறது புரியுது. தேவனை புரியாததுனால அவர் சொல்கிறதெல்லாம் கட்டளையாகவே தெரியுது. அதனால தான் பவுல் சொன்னால், உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை எங்களுக்கு தந்துள்ளோம். தேவனை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நல்லவர்களை தேடி பூமிக்கு வரவில்லை, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவிகளை நேசிக்கிறார் தேவன், புரிந்து கொள்ளுங்கள். அப்போ சாலமனோடு தேவன் இருந்தார்ன்றது மாதிரி ஒரு பெரிய ஷாக்கான நியூஸு, பிரேக்கிங் நியூஸு எதுவுமே கிடையாது. என்ன ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா, சாலமன் கூட தேவன் இருப்பார், நம்ம கூட இருப்பாரா? உங்கள் கூட இருப்பார். ஆமாம், ஒரு கல்யாணம் கட்டினவங்க மட்டும் கை தூக்குங்க. சாலமன் கூட இருப்பாருன்னா உங்கள் கூட இருப்பார் சார். தைரியம், வீட்டுக்கு போங்க சார், கை தட்டுங்க சார். ரொம்ப வருத்தத்தில் கை தட்டுறீங்க. உங்களுக்கு கையை தட்ட மாட்டேன்றீங்களேங்க. கடவுளே இருக்கேன்னா கூட இல்லை சார் அப்படின்றீங்க போல். நீங்கள் ஒளிந்து போகிறவைகளே மகிமையுள்ளதாக இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். தேவனுக்கு சாலமனோடு இருப்பதற்கு அவனுடைய பலவீனம் ஒரு தடையாய் இருக்கவில்லை. இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம், இருதய பலவீனமானவர்கள்லாம் என்ன வேண்டாம், இந்த செய்தி கேட்க வேண்டாம். ஆமாம், இடி மாதிரி செய்திகள் கொடுக்குறதெல்லாம் ஒரு குரூப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டே நின்றோம். நான் ரொம்ப பேசிக் லெவலில் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. சாலமனுடைய பலவீனம் தேவனுக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. ஏனென்றால் தேவன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அது சாத்தியம்னா அவரோட அன்புக்கு, புதிய ஏற்பாட்டில் அவருடைய கிருபைக்கு அது பூரணமாய் சாத்தியமாக இருக்கிறது. எத்தனை திரும்ப திரும்ப நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன், தேவனுக்கு பாவம் இப்படி சொல்கிறேன், பாவம். வாசிப்போம், ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். பாவம் எல்லாருடைய, இங்கே பாருங்க, வாழ்க்கையிலையும் எதையும் செய்ய முடியாதுன்னு நான் பேசலை. உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிப்பதற்கான வல்லமையை பாவம் சிலுவையில் இழந்து போயிருக்கிறது என்று சொல்கிறேன். வாசிப்போம் இந்த வசனத்தை. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால், எல்லாருக்கும் இல்லை இந்த வசனம், கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால்
கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற படியால், கிருபைக்கு எல்லாம் சேர்ந்து, கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற படியால், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். மேற்கொள்வது என்றால் என்னவென்றால், பாவம் உங்கள் திட்டத்தை சிதைக்கிற அளவிற்கான வல்லமையை சிலுவையில் அது இழந்து போனது. ரெண்டு விதமான வல்லமையை சிலுவையில் பாவம் இழந்துருச்சு. ஒன்று, உங்களை அடிமையாக்கக்கூடிய வல்லமை அது இழந்துருச்சு. இன்னொன்று, உங்க வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்றதுக்கான அந்த வல்லமை அதை என்ன செஞ்சிருச்சு? இழந்துருச்சு. அதாவது நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் எங்க இருக்கு அந்த வசனம்? கிருபைக்கு 6:7 வாசிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன், எத்தனை பேர் மரித்தவர்கள்? ஞானஸ்தானத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மரிச்சனால பாவத்துக்கு நீங்கி நீங்க என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆக்கிட்டீங்க. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதற்கு ரெண்டு அர்த்தம் என்னன்னா, என் அன்புக்குரியவர்களே, ஒன்று, உங்களை அது ஓவர் கம் பண்ண முடியாது. ஓவர் கம்னா என்ன அர்த்தம்னா, ஒட்டு மொத்தம் உங்கள் லைஃபுக்கான கோல் செட்டையே உடைச்சிருச்சு அப்படின்னா உங்களை மேற்கொண்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த வல்லமைக்கு நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. உங்களை மறுபடி உங்களை பாவம் செய்ய வைக்க பாவத்தால் முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஆர் டெலிவர்ட் ஃப்ரம் சின். நீங்கள் கிருபை கீழே இருந்தீங்கன்னா பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது சார். உங்களை பாவம் மறுபடியும் தவறு செய்ய வைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் மரித்திருக்கிறபடினால் கிருபையிலிருந்து நீங்களாகி விடுதலை ஆகிருக்கிறீங்க. பாவத்தால் உங்களை மறுபடியும் தப்பு பண்ணி வைக்க நம்பர் 1. நம்பர் 2, பாவம் உங்களுடைய அது மறுபடியும் உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாதபடி வல்லமை இழந்தபடியினால் உங்கள் வாழ்க்கையின் திசையையும் தீர்மானிக்கக்கூடிய வல்லமையை பாவம் என்ன செய்தது? இழந்து போனது. நியூ டெஸ்டமென்ட்ல சின் மீன்ஸ் இன்வாலிட், பவர்லெஸ். ஒன்று நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றத மட்டும் நீங்க உறுதிப்படுத்தி இருக்கிற வரைக்கும் sin cannot overcome you. நம்மெல்லாம் ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டு இருக்க பல விஷயத்த தேவன் கேஷுவலாக தட்டி விட்டு போயிடுவார். அதுதான் எனக்கு அவரை பற்றி பெரிய குழப்பமே. ஐயா இந்த சாலமனியா ஓரம் பண்ணுறான், அவனை மிகவும் பெரியவனாக்கினான். எத்தனை பேருக்கு சாலமனை பிடிக்கும்? இல்லையா சொல்லுங்க, கை தூக்குங்க பார்ப்போம். ஆமாம், உங்கள் மேலெல்லாம் ஞானத்தின் அபிஷேகம் வரும். கை தூக்காதவங்க மேலே வராது. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல, பிடிக்காத எதுக்கு உங்களுக்கு வேணும்? எத்தனை பேருக்கு தாவீதை பிடிக்கல? இல்லையா சொல்லுங்க. உங்கள் மேலாம் கிருபை தங்கி இருக்கும். நான் சொன்னேன் தாவீதை பிடிக்கிறவங்க. அடுத்து இந்த சிம்சோன் பிடிச்சவங்களாம் கை தூக்குங்க. எனக்கு என்ன குழப்பம்னா, இவங்க எல்லாம் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியும் இவர்களுக்கு இவ்வளோ ரசிகர் கூட்டத்தை தேவன் வச்சிருக்காருன்னா கை தட்டுங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். ஐயா எழுதுறாதீங்க, தயவுசெய்து பைபிளில் எழுதுறாங்க. தாவீது சொல்லியிருப்பான், எழுதியா ஐயா நம்ம மேலே இருக்க மதிப்பு போயிடும். போகாதரா, கை தட்டு இருக்கு. அங்கேதாங்க அவர் நிற்கிறாரு. ஒப்பனா அவன் மாடியில் நின்னது, அவன் சைட் அடித்தது, மாற்றான் மனைவி நோக்கி, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அவன் ரசிகர் கூட்டத்தை மட்டும் குறையாமலே வச்சுட்டார் பாருங்க. இப்படி தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு. யோசித்தேன், தாவீது என்ன ஆண்டவரே இவங்க இவ்வளோ பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது சொன்னார், அவனை எனக்கே பிடிக்கின்றான். எத்தனை பேர் சாலமனை ஹீரோன்னு சொல்கிறீங்க? பைபிள் ஹீரோஸ் லிஸ்ட்டில் இருக்காரா இல்லையா? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் தாவீதை ஹீரோன்றீங்க? பைபிள் ஹீரோஸ் லிஸ்ட்டில் வரானா இல்லையா? நான் கேட்டேன், ஆண்டவர் வில்லை ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், உத்தம வில்லன். டைட்டில் என்ன இன்னைக்கு? டைட்டில் உத்தம வில்லன்கள். கையை தட்டி வந்தவருக்கு ரொம்ப முக்கியமானது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்து இந்த செய்தி நீங்கள் ரசிக்கவே முடியாது.
ரசிக்கவே முடியாது. யூ கேனாட் என்ஜாய் தி sermon when you are under law. அதனால தான் இயேசுவின் போதனைகள் பரிசேயர்களுக்கு எரிச்சலாக இருந்தது. If you are under law, you cannot enjoy grace. Amen. பரிசேயர்கள் மற்றவர்களை மன்னிக்க மாட்டார்கள், ஆகையால் அவர்களுக்கு தங்களையும் மன்னிக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, என்ன இந்த பாட்டம் லைன் என்னன்னா, தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை, சிலுவைக்கு முன்பாகவே பல விஷயங்கள் மாற்ற முடியவில்லை என்றால், கிரயம் செலுத்தப்பட்ட பின்பு ஒன்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. இந்த இடத்துக்கு நீங்கள் செட் ஆகிட்டீங்கன்னா, பாவம் தன் வல்லமை இழந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, பாவம் செய்கிற எண்ணமும் உங்களை விட்டு விலகுகிறது. தோத்துருவோன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் நிறையா பாவம் செய்வான். தெரியுமா உங்களுக்கு? பரீட்சையில் பாஸ் ஆனவன் தண்ணி அடிப்பானா? ஃபெயிலாக போனவன் தான் தண்ணி அடிக்கிறான். ஒலிம்பிக்கில் ஜெயிச்சவனை விட தோத்தவர்கள் தான் அதிகமாக குடிக்கிறார்களாம். இது எப்படி இருக்கு? அதெல்லாம் தேவன் சொல்லிட்டாரு, உனக்கு கன்ஃபார்மாக சக்ஸஸ்ரான்ட்டார். அதனால் நாங்களாம் குடிக்க மாட்டோம். அதனால் நாங்களாம் சோர்ந்து போய் நாங்கள் என்ன ஆக மாட்டோம், ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்ற எண்ணத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வெற்றியின் சிந்தனைகள் தான் இருக்க வைக்கிறார். வெற்றியின் சிந்தனை இருக்கிற இடத்தில் பாவத்தின் சிந்தனை இருக்காது. வெற்றியின் சிந்தனை இருக்கிற இடத்துல தோல்வியின் சிந்தை இருக்காது. ஆமா, உலகத்தின் சிந்தை இருக்காது. ஏன்னா நான் ஜெயிச்சிருக்கிறேன். ஜெயித்தவன் என்ன ஆகிறான், அவன் ஜெயத்தின் இருதயமுடையவனாய் மாறுகிறான். தேவனுடைய லவ், அன்ஃபெயிலிங் லவ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் லகுவாக நிறைவேறுகிறது. தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகையால் அவனை மிகவும் பெரியவனாக்கினார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள்கிட்ட எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமாம், குறைவுகள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் தான் ட்ரினிட்டியிலே ரொம்ப சென்சிட்டிவ்னுவாய். யாரை? பிதா லவ்விங் கேரக்டர்னுவாய். சன்னு கிரேஸு, ஹோலி ஸ்பிரிட் ஃபெலோஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு. ஸோ சென்சிட்டிவ் அக்கார்டிங் டு பைபிள் அண்ட் அக்கார்டிங் டு பென்னி ஹின்ஸ் மெசேஜ், அக்கார்டிங் டு நம்ம அம்மா பேர் என்ன, இல்லை கேத்ரின் குல்மன் செர்மன்ஸ். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸோ சென்சிட்டிவ். அவருக்கு ஒரு சின்ன தீட்டு இருந்தால் கூட பிடிக்காது. ஆனால் அவரை பற்றி தான் பைபிள் சொல்லுது, ஒழுங்கின்மை இருந்தது, இருள் இருந்தது, அடுத்து வெறுமை இருந்தது, ஆவியானவர் அசைவாடினார். அப்போ எங்கே சென்சிட்டிவாக இருக்கிறாரு அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஹோலி ஸ்பிரிட் எங்கே சென்சிட்டிவாக இருக்கு? உன் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. யாத்ராம் புக்கில் எழுதியிருக்கிறேன், துரோகங்களை பொறுப்பதில்லை. ஆவியானவருக்கு நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் உங்கள் மேலே அசைவாடி உங்களை பூரணமாக்கிடுவாராம். ஆனால் துரோகம் பண்ண பிடிக்காதான். துரோகம்னா என்ன தெரியுமா? இவருக்கு 20 ரூபா கொடுக்கணும், இவர் என்கிட்ட 100 ரூபா கொடுக்குறாரு, கொடுத்து இவனுக்கு 20 ரூபா கொடுத்துட்றான்றாரு. அப்போ நான் 100 ரூபா இவர்கிட்ட வாங்கிட்டு இவனுக்கு 20 ரூபா கொடுக்காம இருந்தா அதுக்கு பேர் என்ன? துரோகம். அதுதான் துரோகம். நான் வண்டியாக மன்னிப்பை வாங்கிட்டு அடுத்தவனை மன்னிக்க மாட்டேன்னு நீ சொல்கிற பாரு, அதுதான் துரோகம். நான் சொல்கிறேன், நீ எந்த பாவம் செய்யும் போது கூட ஆவியானோட பிரசன்னத்தை நீ இழக்க மாட்ட. ஆனால் ஒருத்தனை மன்னிக்க மாட்டேன்னு நீ நினச்சி பாரு, மற்றவர்களை மன்னிக்காதவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? They lose Holy Spirit moving and presence. மிகப்பெரிய பாவி கூட தன்னுடைய தேவ பரிசுத்த பிரசன்னத்தை இழக்க மாட்டான். ஆனால் மற்றவனை மன்னிக்காதவனை நீங்கள் பாருங்கள், அவன் பக்கத்தை நின்று பாருங்கள், அவன் ஜபத்தில் கூட பிரசன்னம் இருக்காது, அவன் வாழ்க்கையில் பிரசன்னம் இருக்காது. ஒரு குடிகாரன் கூட ரட்சிக்கப்பட்டிருந்தான்னா அவன்கிட்ட கூட அந்த பிரசன்ஸ் இருக்கு. நான் பார்த்துருக்கிறேன். தாவீது மிகப்பெரிய பாவத்தை செய்த பிறகு அவன் என்ன ஜெபம் பண்றாரு?
உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து, சத்தமா சொல்லுங்க தம்பி, உட்கார் ஒரு இடத்துல. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பவும் அவன்கிட்ட தான் இருக்கு. திரும்ப தந்துருங்க சார் நான் சொல்லல, இருக்கிறத எடுத்துறாங்க சார், கையை தட்டு. அப்பெல்லாம் கூட இருக்கிறாராம். ஆனா மற்றவனை மன்னிக்க மாட்டேன் நீ சொன்னு வச்சுக்க, புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய பாவம் துரோகம். துரோகம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது. நின்னா குறை, உட்கார்ந்தா குறை, எந்திரிச்சா குறை, திரும்பினா குறை. மற்றவர்களை மன்னிக்க முடியாது என்பவர்கள் ஆவியானவர் பிரசனத்தை உணர முடியாது. இங்கதான் நான் குழம்புறேன். ஒருத்தனை பாவின்னு பார்க்கிறேன், அவன் மூவ் பண்ணும்போது அவன் வொர்ஷிப்ல அனாயிட்டிங்க நான் பார்க்கிறேன். ஒருத்தரை நேர்மையாளவனா பார்க்கிறேன், ஆனா அவன் ஜெபிக்கும் போது ஒருத்தர் கூட ஆமென் சொல்ல மாட்டேன்றான் பார்க்கிறேன். எந்த பேஸ்ல ஆவியானவர் மூவ் பண்றாரு? இந்த பேஸ்ல மூவ் பண்றாரு. உன்கிட்ட 1000 குறைவு இருந்தாலும் இருக்கிற தேவன், ஆனா நீ மற்றவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும்போது உன் துரோகங்களை அவர் என்ன செய்யறாரு? துக்கப்படுறாராம். அவர் பைபிள் அந்த இடத்துல சொல்லு, துக்கப்படுகிறார். நீங்க மற்றவனை மட்டும் மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களை எப்படினாலும் உயர்த்துறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார். ஒரே கட்டளை தான், புதிய ஏற்பாட்டில் ஒரே கட்டளை, எல்லாரையும் நேசி, எல்லாரையும் மன்னிக்க தெரிஞ்சுக்க, அவ்வளோதான். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் ஆவியான பிரசனத்தின் வல்லமை. ஸோ தேவன் சாலமோனோடு அவனை பெரியவனாக்கினார். தேவனாய் கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை பெரியவராக்குவாராக, மிகவும் பெரியவராக்குவாராக. ஸோ தேவன் உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்கள் 1000 காரணத்தை சொல்லி நீங்கள் வெளியே நில்லுங்க சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் இருக்கிறேன்னும் போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? இருக்கட்டுங்க, அவர் இருந்தால் தாங்க இதெல்லாம் மாறும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் இருந்தால் தான் இதெல்லாம் மாறும். ஆமென், ஆமென், ஆமென். அதனால தான் உங்கள் கூட இருக்கிறார். எல்லாம் மாறும். இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாம் மாறும், எல்லாம் மாறிடும். உங்கள் குறைவுகள் மாறும், உங்கள் பலவீனங்கள் மாறும், உங்களுடைய எல்லா விதமான உங்களுக்கு பிடிக்காத விஷயம்லாம் மாறிடும். அதனால் கிருபையின் சிந்தனை உடையவர்களாக இருங்கள், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருங்கள், பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பிரமாணம் பேசுகிறவங்க கூட கான்டாக்டை என்ன செய்யக்கூடாது? வச்சுக்கூட. அவன் விஷத்தை துப்பிட்டு போயிட்டே இருப்பான் அப்பப்போ, அது அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். பாவம் நம்மளை ஓவர் கம் பண்ண முடியாது. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒன்று சொல்றேன், உங்கள் திசையை உங்கள் பலவீனங்கள் தீர்மானிக்க முடியாது. உங்கள் எதிரிகள் தீர்மானிக்க முடியாது. தைரியம் இருக்கணும் சார், தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அப்பட்டமா எழுதி வைத்தார் வேதத்துல, அவனையே உலகம் ஃபுல்லா நீ பேசிட்டு இருக்கிறாங்க. சில ஊழியர்கள் 5 வருடம் ஷைன் பண்றாங்க, சில ஊழியர்கள் 10 வருடம் ஷைன் பண்றாங்க. நான் பார்த்துருக்கிறேன். வந்த வேகத்தில் காணாமல் போயிடுறாங்க. சிலர் 40 வருடம் ஷைன் பண்றாங்க. ஆனால் அவங்க மரித்த பிறகு 10 வருஷத்துல அவங்களை மறந்துடுறாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிறவங்கெல்லாம் 3000 வருஷம் 4000 வருஷம் இன்னைக்கு ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் அவங்களை யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் செத்து 5 வருஷத்துல மறந்துடுறோம். ஆனால் இவர்கள் எல்லாம் 3000 வருஷமா நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அவர்கள் மீது அந்த கிருபையை வைத்தார் பாருங்க. பிரிண்ட் போட்டு எல்லார் கையிலையும் கொடுத்துட்டாரு அவங்க லைஃபை. ஆனாலும் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ரசிகர் கூட்டம் பெருகிட்டு தான் இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் தட் இஸ் த குவாலிஃபிகேஷன். ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருப்பார்னா, கர்த்தர் என் கூட இருப்பார்னா அதுதான் என்னுடைய எல்லா குவாலிஃபிகேஷனும், அதுதான் என்னுடைய எல்லா குவாலிஃபிகேஷனும். என்னை மிகவும் பெரியவனாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, பல நேரங்களில் நீங்கள் என்கிட்ட அன்பை காமிச்சிருக்கீங்க, ஆனால் என் பிரமாண புத்தி அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுத்துச்சு. அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன். நான் உங்கள் பிரசன்னத்தை நானே தடுத்துருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்காங்க. இயேசு நாமத்தினால ஆண்டவர் உங்கள் பிரசன்னம் என்னாலும் எங்கள் மீது அசைவாடட்டும். ஆணி பாய்ந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இவங்க எல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு பேசலை, எனக்கு நான் வீட்டிலேருந்தே புரிஞ்சுக்குவேன். இங்கே வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் தப்பு செஞ்சாலும் உங்களை ஹீரோவை தான் தேவன் பார்க்குறாரு. பைபிளில் இருக்கிற பைபிள் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, ஒருத்தனை சொல்லுங்கள். ஹீரோனா அவர் தான் ஹீரோவாக இருக்கணும். ஆனால் இவங்க எல்லாம் பைபிள் ஹீரோஸ் தான். ஆனால் 50 பேர் ஏகப்பட்ட அக்கிரமத்தை பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? தப்பு செஞ்ச ஹீரோஸ்ரா,
அப்படி முடிச்சிடறான்றாரு. அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் பிரமாணத்தில் இருக்கீங்களா? இல்லைல்ல, அப்புறம் ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேன். வந்துட்டீங்களே, ஆமேன். வந்துட்டீங்களே உள்ள. அல்லேலூயா. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்? எப்போவுமே நான் தேவனுடைய பார்வையில் ஹீரோ தான்டா. ஆமேன். நான் தேவனுடைய பார்வையில் எப்போவுமே ஹீரோ தான். வில்லைங்களே கிடையாது அவர். அவருடைய பிள்ளை ஒரு நாள் வில்லன் ஆகவே முடியாது. ஆமேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த பார்வை தான் உங்களை நல்ல செயல்களுடையவனாய் மாற்றும். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்களை நல்லவன் என்று நம்பாவிட்டால், நீங்கள் உங்களை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களை நல்லவன் ஏற்றுக்காங்க. நான் நல்லவன். ஆமேன், ஆமேன். நான் ஹீரோ. அவருடைய பார்வையில் நான் விலையேறப்பட்டவன். கையை தட்டுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு தாங்க ஆதாம்ல இருந்து அம்புட்டு பேரை எழுதி வச்சாரு. ஹீரோவை யாரு? ஆளே விழுந்துட்டான் நாக்கு விட்டு. ஆனால் இவங்க எல்லாரும் எபிரேயர் 11 வராங்க. புரிஞ்சுக்காங்க. நீங்கள் நினைக்கிற கடவுள் இல்லை. ஆமாம், கடவுள் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைங்க. ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம். ஹல்லேலூயா. ஐ எம் ஸோ ஹாப்பி. என்ன தம்பி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? காட் லவ்ஸ் யூ. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆமேன். இந்த உலகம் என்ன சொல்றதுன்றலாம் முக்கியம் கிடையாது. காட் லவ்ஸ் யூ. வாட் த பைபிள் says about you, giving testimony about you, that's the matter. Amen.